கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து பைபிள் ஸ்டடியில் வந்து நம்ம கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஒருத்தரால் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், ஒரு கேரக்டரையும் டீப்பாக நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம லைஃப்க்கு நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முதல்ல எதை குறித்து நான் பார்க்கணுன்னு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் காமிச்சது நோவா பற்றி. நம்ம நோவா பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய கதைலாம் கேட்டிருப்போம்ல, சண்டே கிளாஸில் நீங்கள் எல்லாம் நிறைய நோவா தாத்தா கதை கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அவர் எப்படிலாம் இருந்தார், நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவுடைய அந்த குடும்பத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நோவா பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாமேக். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் 4 அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இது குறிச்சிருக்கும். அவங்க அப்பா பேர் வந்து லாமேக்கு. அவங்களோட தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா மெத்துசுலா. ஸோ ரெக்கார்டட் பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறதுலே அதிகமாக வந்து இந்த உலகத்தில் ஜீவிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்துசுலா தான். பார்த்தீங்கன்னா 969 இயர்ஸ் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு இந்த உலகத்தில். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷனோட ஆயுசு நாட்கள் வந்து ரொம்ப 900 800 அப்படி ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் அந்த நோவாவுடைய ஃப்ளட்டுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால இன்னும் நிறைய காரியங்கள்னால மனுஷனுடைய அந்த லைஃப் ஸ்பேன் வந்து இருக்க என்ன ஆயிடுச்சு, அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசில் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாலே நம்மளுக்குலாம் அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு இருந்திருக்காரு மெத்துசுலா? 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்காராம். அதே மாதிரி அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், அவங்க தாத்தாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஏனோக், அவரை குறித்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். அவர் வந்து எப்படி தேவனோட சஞ்சரிச்சார், அவர் வந்து ஆண்டவரோட சஞ்சரித்து அவர் மறிக்கவே இல்லை. அப்படியே வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா எப்படி வந்து மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி ஏனோக்கும் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியான ஒரு குடும்பத்தில் தான் நோவா வந்து பிறக்கிறார். ஸோ நோவாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. நோவாவோட 3 பிள்ளைங்க யாரு? சேம், காம், யாபேத். 3 பிள்ளைங்க நோவாக்கு பிறக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோவாவோட பீரியட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டடாக, அதாவது எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்னா ஆண்டவர் வந்து மனுஷனை வந்து ஆசீர்வதிச்சு பழுகி பெருகுங்கன்னு சொன்ன ஆண்டவரே அந்த ரேஸை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த இனத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பாவம் பயங்கர கொடுமையாக இருந்துச்சான். ஆனாலும் அந்த இதில் அந்த காலகட்டத்தில் நோவா எப்படி இருந்தார், அவர் நீதிமானாக வாழ்ந்தார். இதெல்லாம் நம்ம நோவாவோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோவாவுடைய மொத்த லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அவர் 950 வருஷம் அவர் வந்து உயிரோடு இருந்திருக்கார். ஸோ இதை குறித்து நீங்கள் ஆதி ஆகமத்தில் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் இதிலெல்லாம் நம்ம படிக்கலாம். ஸோ இந்த ஜலப்பிரயாணத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவா வந்துட்டு 600 வருஷம் வந்து அவர் உயிரோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அந்த பீரியடில் தான் ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறாரு. இந்த மாதிரி உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னோட குடும்பத்தை நீ காப்பாற்றணும். அதே மாதிரி எல்லா மிருகங்கள் எல்லா ஸ்பீஷீஸையும் நீ என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக நீ என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நோவாவோட கையில் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணணும், ஒரு பேழையை நீ கட்டணும். நம்ம பேழை அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ சும்மா ஒரு போட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை. ஆனால் அந்த பேழையோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது படிச்சிருக்கோம்ல. பேழையோட மெஷர்மெண்ட்ஸ் பாட்டெல்லாம் பாடிருக்கீங்கல்ல, சொல்லுங்க. 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு முழம் அப்படிங்கிறது பைபிளை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நம்மளோட இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போலேருந்து நம்மளோட இந்த மிடில் ஃபிங்கரோட பாயிண்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் இருக்குமா ஒரு முழம் அப்படின்னா. ஸோ இந்த முழத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழம் வந்து கரெக்டாக 18 இன்ச் இல்லாட்டினா 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு முழம் 44 சென்டிமீட்டர்லாம் யோசிச்சு பாருங்க. மேக்ஸில் நான் ரொம்ப வீக், அதனால நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 300 முழம் எவ்வளோ, 450 அடிக்கு மேலே நீளம். அதே மாதிரி 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். அந்த உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடுக்கு மாடி, நம்ம மாடி வீடுலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு 4 அடுக்கு மாடி வீடு இருந்ததுன்னா எவ்வளோ ஹைட் இருக்கும், அவ்வளோ ஹைட் அந்த பேழை இருந்திருக்கு. அப்போனா பாருங்க, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அங்கே யூஎஸ் போயிருக்கும் போது அந்த ரெப்ளிகா நோவா சார்க்கோட அந்த மாதிரியை செஞ்சு வச்சுருக்காங்க அதே மெஷர்மெண்ட்டில்.
பிளஸி வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போனா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது. அதே மெஷர்மெண்ட்டில் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 அடுக்குக்கு மேலே இருந்தது அதில். ஸோ ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், ஏன்னா அவ்வளோ பேர் அதில் இருக்கணும்ல. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேழைக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. அப்போது அவ்வளோ அனிமல்ஸ், உலகத்தில் எத்தனை ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குல்ல, நம்மளால் நிறைய நோவா பேழைக்குள்ளே எடுத்துகிட்டு போன அனிமல்ஸில் கொஞ்சம் அனிமல்ஸ் தான் இப்போ உயிரோடு இருக்குன்னு பார்க்குறோம். நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் அது வந்து அழிஞ்சு போச்சு. நிறைய அனிமல்ஸ் இப்போ இல்லை. அப்போது எவ்வளோ ரகரகமான ஒரு மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மற்ற பூச்சிகளாக இருக்கட்டும், எல்லா ஸ்பீஷீஸையும் எடுத்துகிட்டு போய் அதை அக்கமடேட் பண்ணியிருக்காங்க இல்லை. அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவைப்படும், அது எல்லாத்தையுமே அழகாக அவங்க வந்து அந்த நோவாஸ் ஆர்க்கில் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். எப்படி அவங்க தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஃபுட்டு எப்படி ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி தேவைப்படும்ல. நமக்கு வந்து ஒரு நாள் எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம்னாலே எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்ல நம்ம குடிக்கிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க அந்த தண்ணியெல்லாம் சேமித்து வச்சுருந்தாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் நிறைய அதில் பார்க்கும்போது தான் அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. நம்ம சும்மா நினச்சிக்கிறோம்ல, நோவா வந்து ஒரு பேழை செஞ்சார் அப்படின்னு நம்ம வந்து லேஸாக நினச்சிக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துலேயும் அதில் இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் இப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அதே மாதிரி நம்ம டைட்டானிக் குறித்துலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, அந்த டைட்டானிக்கை பில்ட் பண்ணாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அந்த டைட்டானிக்கால இருக்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? ஒரு ஐஸ் கட்டி பாறை மோதினோடனே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஆனால் நோவாவோட ஆர்க் யோசிச்சு பாருங்க, வுட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை. வுட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அத்தனை பேர் அது தாங்கி இருக்கு. அவ்வளோ பெரிய ஃப்ளட்டில் மலைக்கு மேலே நம்ம பார்க்கும்போது அரராத் மலைக்கு மேலே அந்த பேரை வந்து இறங்குச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பூமியில் இருக்க எல்லா உயரமான சிகரங்களும் மூடிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோ ஹைட்டாக அது போகும்போதும் எவ்வளோ திங்ஸ் அதில் மோதி இருக்கும்ல, இடிச்சு. ஆனாலும் எதுவுமே ஆகாமல் அவ்வளோ அழகாக அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, நோவா பில்ட் பண்ணியிருக்காருன்னா ஆண்டவர் கூட இருந்து எப்படி நடத்தியிருக்காருல்ல நோவாவை. இதெல்லாம் யோசிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 370 நாள் வந்து அந்த பேழைக்குள்ள இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 7 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 7:11. நோவாவுக்கு 11ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே. ஸோ 2வது மாதம் 17ஆம் தேதியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வானத்தின் மதில்கள்லாம் வந்து ஊற்றுகள்லாம் வந்து பிளந்தன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இருந்து திரும்ப அவங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, பேழையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி 16ஆம் வசனத்துல இருக்கும். 61வது வயசு. ஸோ அவருக்கு 61வது வயசுல என்ன பண்றாங்க, அவங்க பேழையை விட்டு வெளியே வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேழைக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் நமக்கு ஃப்ளட்டு வரப்போகுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறாங்க, யூஸ்வலாக எங்கள் பாட்டி இருக்கும்போது எப்போவுமே எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளட் அலர்ட்லாம் வந்துருச்சுன்னா ப்ரெட்டு வாங்கி வச்சுக்கோங்கம்மா, அது வாங்கி வச்சுக்கோங்க, பிஸ்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்கல்ல. அப்போ வெளியே போக முடியாது மழை இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் எத்தனை நாளைக்கு வாங்கி வைக்க முடியும், ஒரு 4 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு நம்மளால வாங்கி வைக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியுமா? ஆனால் இவங்க எத்தனை நாளைக்கு அவங்க தேவையானதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, 1 வருஷத்துக்கு. யோசிச்சு பாருங்க, மனுஷங்கன்னா கம்மியாக சாப்பிடுவாங்க, மற்ற விலங்கினங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு யானை எவ்வளோ சாப்பிடும், இல்லாட்டினா அதை விட பெரிய பெரிய ஸ்பீஷீஸ் எல்லாம் எவ்வளோ சாப்பிடும்ல. அப்போ அது எல்லாத்துக்கும் தேவையானதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேழையில் என்ன பண்ணியிருக்காங்க, சேமிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நோவாவுடைய அந்த மெயின் ஆக்கியூபேஷன் ஒரு ஃபுல் டைம் ஜாபாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃப்ளட்டுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெடியாக இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு தான் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காரு, 100 வருஷத்துக்கு மேலே இதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேலை செஞ்சுருக்காரு. அந்த பேழையை கட்டணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் சேமிக்கணும், ஃபுட்டு சேமிக்கணும், அதே டைமில் அவங்க குடும்பத்தை போஷிக்கணும். இல்லை எவ்வளோ பெரிய வேலை இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் சம்டைம்ஸ் வந்து எவ்வளோ லேஸாக நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் எவ்வளோ பெரிய டாஸ்க் ஆண்டவர் வந்து நோவாக்கு கொடுத்துருக்காரு. அந்த நோவா எப்படி கீழ் பணிஞ்சார், இதெல்லாம் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் நம்ம நோவா எப்படி இருந்தார் அதெல்லாம் தான் பார்க்குறோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது நோவாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நோவா எப்படி இருந்தார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சோ இங்க பாத்தீங்கன்னா நோவா எப்படி இருந்தான்? அவனுடைய காலத்துல நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆனா அந்த அந்த பீரியட் எப்படி இருந்தது? அந்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? ரொம்ப மோசமா இருந்தாங்க. அதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா பாவமும், எல்லா விதமான பாவமும் உலகத்துல பெருகி இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தையே அழிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாரு. ஏன்னா ஆண்டவரோட திட்டம் என்னது? மனுஷன் தெய்வ சாயலா உருவாக்குறது தான் ஆண்டவரோட திட்டம். அப்ப முதல் பாவம் ஆதாம் செஞ்ச உடனே, பாவம் மனுஷனுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் இன்னொரு திட்டத்தை அங்கேயே போடுறாரு. என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்பவே ஒரு பிளான சொல்றாரு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஆண்டவர் அங்கேயே கொடுக்குறாரு. ஆனா அந்த பிளானை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பிசாசு எல்லா வழிகளையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிரியை செஞ்சு என்ன பண்றான்? அந்த மனுஷனுடைய இனத்தையே ஒரு ரொம்ப ஒரு மோசமா மாத்திட்டு இருக்கான். ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விழுந்து போன தெய்வ தூதர்கள் என்ன பண்றாங்க? பூமியில உலாவிட்டு இருக்காங்க. இந்த விழுந்து போன தெய்வ தூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மனுஷங்க அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்றாங்க? அந்த விழுந்து போன தெய்வ தூதர்கள் இந்த மனுஷ குமாரத்திகளோட சேர்றதுனால எப்பேற்பட்ட ஒரு பிறவி வந்துச்சா, நிறைய ராட்சத பிறவிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆண்டவர் படிச்சது ஒரு நல்ல கிளீனான ஒரு மனுஷ ஒரு ரேஸ் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரோட பிளான். ஆனா அதை கெடுத்து பிசாசு என்ன பண்றான்? இப்படி நிறைய ராட்சதர்கள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவரோட பிளான் நடக்குமா? நடக்காதுல்ல. ஆண்டவரோட பிளான் என்னது? மனுஷனுக்கு மீட்பை உண்டாக்கணும். அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? சுத்தமான ஒரு சந்ததி உருவாகணும். அந்த சந்ததியில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணணும்? அந்த மனுஷனுக்காக என்ன பண்ணணும்? மரிக்கணும், ரத்தம் சிந்தணும். அதன் மூலமா மனுஷனுக்கு மீட்பு உண்டாகணும்ன்றதுதான் ஆண்டவரோட பிளான். அந்த பிளான் நடக்காதபடிக்கு அந்த மனுஷனோட ரேஸ மொத்தமா கரெக்ட் பண்றதுக்கு நிறைய காரியம் நடக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப வியாகுலப்பட்டு இந்த மனுஷ இனத்தையே நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணும்போது பார்த்தா அப்பேற்பட்ட ஒரு சந்ததியிலையும், ஒரு மோசமான சந்ததியிலையும் நோவா எப்படி இருந்தாரா? ஆண்டவருக்கு பிரியமா நீதிமானா இருந்தா. இப்போ நம்ம நீதிமானா இருக்கிறது பெருசு இல்ல, நம்மளை சுத்தி எல்லாமே கெட்டதா இருக்கும் போதும் நம்ம எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா விதமான பாவமும் நம்மள நிறைஞ்சுதான் இருக்கு. நம்ம தனியா நம்மளால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அந்த அந்த உலகத்துலதான் நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கோம்ல. ஆனாலும் அந்த அந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கும் போது எப்படி நம்மளை நம்ம காத்துக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது, ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பாவமான உலகத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நீதிமானா நம்மளால வாழ முடியும். அதுக்கும் ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். அதே மாதிரி ஆதியாகமத்துல 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பாவப்பட்ட ஒரு சந்ததியிலையும் ஆண்டவர் நோவாவை நீதிமானா பார்த்ததுனால அந்த ஜலப்பிரயத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த நோவாவை என்ன பண்றாரு? ரட்சித்து என்ன பண்றாரு? அந்த குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்துகிறார். இப்போ நம்மளும் ரட்சிக்கப்படணும், குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா நம்ம நீதிமானா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம குடும்பத்தையும் அதே மாதிரி ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுதுல்ல, நீதிமானுடைய சந்ததி அவர் என்ன பண்றாராம்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நானு பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்ம அதே மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா நோவாவோட கேரக்டரிஸ்டிக் என்னது? பாவமான உலகத்திலையும் நோவா என்ன பண்ணாரு? பாவம் செய்யாம, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாம அவர் நீதிமானா இருந்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். 2வது வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆண்டவர் நோவாக்கு அதை சொல்றாரு, பூமி ரொம்ப கொடுமையா நிறைஞ்சிருக்கு, அதனால நான் என்ன பண்ண போறேன்? மனுஷங்களை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நோவாக்கு இந்த பிளானை கொடுக்குறாரு. என்ன பிளானு? நீ கொப்பேறு மரத்தினால என்ன பண்ணணும்? ஒரு பேழையை உண்டாக்கணும். அந்த பேழையில இந்த மாதிரி அறைகள் எல்லாம் நீ உண்டு பண்ணணும்.
அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், அதோட எப்படி பண்ணணும் அப்படின்னா அதோட நீளம் இவ்வளோ இருக்கணும், அதோட அகலம் இவ்வளோ இருக்கணும், உயரம் இவ்வளோ இருக்கணும், எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த டைமென்ஷன்ஸ் முதற்கொண்டு கரெக்டா எல்லாமே ஒரு திட்டமா ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி பேழை இந்த ஜன்னல் உண்டு பண்ணு, மேல் தட்டு இப்படி இருக்கணும், இது இப்படி செய்து முடிக்கணும், கதவை இப்படி பண்ணணும், எல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி என்ன பண்றாரு, அதை எப்படி நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிறத மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு, நோவாக்கு சொல்லிட்டாரு. இல்ல சொன்னதுக்கு அப்புறம் நோவா என்ன பண்றாரு, எவ்வளோ பெரிய வேலை இல்லை இது. இன்னைக்கு நம்மகிட்ட யாராவது ஒரு சின்ன வேலையை சொன்னாலே நம்ம என்ன பண்றோம், எத்தனை சாக்கு சொல்றோம்ல, இல்லை இல்லை என்னால் முடியாது, இதுன்னு இவ்வளோ பெருசா இருக்கு, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், ஈஸியா நம்ம சாக்கு சொல்லி அதை தட்டி கழிக்க பார்க்குறோம். ஆனால் நோவா என்ன பண்ணாரு, அவ்வளோ பெரிய ஒரு வேலை, எத்தனை வருஷம் ஆகும் அதை முடிக்க, ஆனாலும் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா அதுல அப்படியே அந்த அதிகாரம் முடியும் போது 22ஆம் வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நம்ம நிறைய பேரை குறிச்சு நம்ம அதே மாதிரி பார்த்திருக்கோம்ல. மோசே ஆண்டவர் கூப்பிடும் போதும் மோசே என்ன பண்றாரு, இல்ல இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஒர்க்கை என்ன பண்றாரு, இல்லை நீங்க வேற யாரையா வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எவ்வளவு பெரிய டாஸ்க். ஆனா நோவா என்ன பண்ணல, இல்ல நான் பண்ண மாட்டேன், நீங்க வேற யாரையா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல, நோவா சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நோவாக்கும் ஆண்டவருக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவர் நோவா கிட்ட கட்டளை மாதிரி தான் என்ன பண்றாரு, எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நோவா வந்து ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேசின மாதிரி எதுவும் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணல பைபிள் பொறுத்த வரைக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் நோவா என்ன பண்றாரு, ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை கொடுக்குறாரோ எல்லா கட்டளையும் என்ன பண்றாரு, அப்படியே கீழ்ப்படிச்சு என்ன பண்றாரு, அதை அப்படியே நிறைவேற்றுறாரு. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேழைக்குள்ள போ அப்படின்னா என்ன பண்ணாரு, உடனே பேழைக்குள்ள போயிட்டாரு. அதே மாதிரி மழை நின்ன உடனே மழை நின்றுச்சு, பேழையை விட்டு வெளியே வா அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு, உடனே பேழையை விட்டு வெளியே வந்துட்டார். ஸோ என்னென்னலாம் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரோ அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் என்ன பண்ணாரு, நோவா அத்தனையும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாரு, எல்லாத்தையுமே அவர் ஆண்டவர் சொல்ற மாதிரியே கேட்டார். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது, நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேள்வி கேட்காம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இல்ல இன்னைக்கு நம்ம முதல்ல நமக்கு வர்றது என்னது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கேள்விதான் நமக்கு முதல்ல வருது, இது எப்படி அது எப்படி, இது என்னால முடியாது, இப்படிதான் நம்ம சொல்றோம்ல. ஆனா ஆண்டவர் வந்து எது எதிர்பார்க்கிறாரு, அப்படியே நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. நீங்க வாசிங்க சங்கீதத்துல 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 37:18. உத்தமர்கள் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா உத்தமனா நம்ம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மள ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு அதே மாதிரி என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். அப்ப தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே நம்ம நோவா எப்படி கை கொண்டாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில கை கொள்ளணும் அப்படிங்கிறதுல நம்ம நோவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். அடுத்து 3வது வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று குறித்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். 3வது நம்ம பாத்தீங்கன்னா நோவாவுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம் இல்ல. ஏன்னா விசுவாசங்கிறது என்னது, நீங்க அதே எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்புவோம் இல்ல. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா ஓகே நமக்கு தெரியும் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா ஒன்று பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம அதை நம்புவோமா? சம்டைம்ஸ் நம்ம ஏமாத்த கூட சொல்லுவாங்கல்ல, வெள்ளை காக்கா பார்க்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்புவோமா நம்ம? ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளை காக்கான்னு ஒன்று இல்லவே இல்லை, நம்ம பார்த்ததே இல்லை, அதனால அதை நான் நம்ப மாட்டேன். இப்போ எல்லாமே நம்ம அப்படிதான் இருப்போம்ல. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நம்ம அதை பார்த்துருக்கோம்னா நம்ம அதை நம்புறோம். அதே பார்க்காத விஷயத்த நம்ம இன்னும் என்ன பண்றது இல்லை, நம்புறது இல்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, விசுவாசங்கிறது என்னது, நம்பப்படுவதின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நோவாக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழைன்னு ஒன்று அவன் வாழ்க்கையில நடந்ததில்லை, கேள்விப்பட்டதே கிடையாது. அது வரைக்கும் பூமியில பனி தான் என்ன பண்ணுச்சு, பனி பெஞ்சுதான் பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, க்ரோத் வளர்றதுக்கு பனி தான் வந்து இருந்தது. அது வரைக்கும் என்ன பண்ணல, பூமியில மழை பெய்யல. அப்போ மழைன்னு ஒன்று இல்லாத போது
மழை பெய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நோவா என்ன பண்ணல, மழையா அது என்னது அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாரா? நோவா நம்புறாரு. மழை பெய்யும்னு சொன்னா என்ன பண்றாரு, நம்புறாரு. இல்ல நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த சுனாமி அப்படிலாம் இருந்தா நமக்கு தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்குன்னே நம்ம நம்ப மாட்டோம். இல்ல ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்தா எவ்வளவு அதோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிஞ்சுது. அப்ப எதுவுமே வராத வரைக்கும் அதை பத்தி நமக்கு தெரியாது, யாருமே நம்ப மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்ய போது பூமியில 40 நாள் நீங்க அதுக்காக என்ன பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நோவா அதை விசுவாசிச்சு என்ன பண்றாரு, பேழைய கட்டுறாரு. அப்ப அதே மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லும் போது அதை என்ன பண்ணணும், நம்பி விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்ம விசுவாசம் இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஏன்னா வேணும் என்ன சொல்லுது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் நம்ம என்ன நடக்கும் நம்ம ஜோம் பண்ணாலும் கண்டிப்பா அது நமக்கு ஆண்டவர் நடத்தி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நோவாவை போல என்ன பண்ணணும், அதை நம்ம பார்க்கல அப்படின்னாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அதை நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்னென்னலாம் நம்ம ஸ்டெப் எடுக்கணுமோ எஃபர்ட்ஸ் போடணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். ஓகேங்களா? அடுத்து 4வது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மூணு உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. சோ இங்க பாத்தீங்கன்னா நோவா எப்படி இருந்தாரா, நீதியை பிரசங்கித்த ஒரு நோவா. இப்ப அவரு மட்டும் நீதிமானா இல்ல, அவர் என்ன பண்ணாரு, நீதிய பிரசங்கிச்சாரு. அப்போ அவரு அந்த என்ன பண்றாரு, ஃபுல் டைமா என்ன பண்றாரு, அந்த கப்பலை வந்து கட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த பேழைய அவர் கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம சும்மா சின்னதா ஏதாவது ஒண்ணு கட்டும் போதே 4 பேர் வந்து பார்ப்பாங்க கேட்பாங்கல்ல. அப்ப அவர் கட்டும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து கேட்டிருப்பாங்க இல்ல, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற மாதிரியான மாடர்ன் டூல்ஸ் டெக்னாலஜிலாம் அப்ப கிடையாது. ஸோ அவ்வளோ ஈஸியா என்ன பண்ணிட முடியாது, அந்த பேழைய கட்டிட முடியாது. அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரிஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், எங்க இருந்தனாலும் நம்ம என்ன பண்ணலாம், மரத்தெல்லாம் வெட்டி நம்மளால ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், கொண்டு வந்துட முடியும். ஆனால் அப்போல்லாம் அப்படி பெரிய வெஹிக்கிள்ஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங் டூல்ஸ் கிடையாது. ஆனாலுமே வந்து என்ன பண்ணாங்க, நோவா என்ன பண்ணாரு, அந்த பேழைய கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த வேலைகளை செய்யும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து கேட்கும் போது என்ன ஆகுது, நோவா வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாருல்ல, தெய்வன் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, உலகம் என்ன பண்ண போகுது, அழிய போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாங்க. அப்போ நோவா என்ன பண்றாங்க, இப்படிலாம் இருக்கு உலகம், அதனால நீங்க தான் மனம் திரும்பணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, கண்டிப்பா பிரசங்கம் பண்ணியிருப்பாருல்ல, நீதியை குறிச்சு பிரசங்கிக்கிறார். இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையும் அதுதான் இல்ல. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க போய் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிங்க, பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துக்கோங்க, எல்லாரையும் சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டளை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ நம்மளும் எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னது, நீதியை நம்ம பிரசங்கிக்கிறது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய நீதி இல்ல, அவரை குறிச்சு நம்ம என்ன பண்ணணும், பிரசங்கிக்கணும். மற்றவங்களுக்கு அவரை அறியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை குறிச்சு நம்ம சொல்லணும். அதை நம்ம சொல்றது நம்ம மேல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். நோவா வந்து எப்படி அவர் அவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலுமே அவர் என்ன பண்ணிட்டே இருந்தாராம், கேட்கறவங்களுக்குலாம் எவ்வளவு அவரால் முடியுமோ அவ்வளவு பேர் அவர் ஆதாயப்படுத்துறதுக்கு அவரால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் போட்டாங்க. ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்ணல, கீழ்ப்படியல இல்ல. அவங்க கீழ்ப்படியாமையினால என்ன பண்ணாங்க, அவங்க அவங்களால காப்பாற்றப்படாம அவங்க அழிஞ்சு போனாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, மக்களை அழிய விடாம நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கடமையை நம்ம நிறைவேற்றணும். அதே போல மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், திறப்பின் வாசல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்றவங்களா நம்ம இருக்கணும். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரை வாசிங்க. ஆதியாகமம் 8. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள்
அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா பேழையிலிருந்து நோவா வந்த உடனே நோவா பண்ண முதல் வேலை என்னது? பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்றது. அப்போ நோவா வந்து எப்படி இருந்தான்? ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷரா இருந்தார். அப்ப அந்த மாதிரி அவர் பண்ண முதல் வேலை என்ன பண்றாரு? பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்ட உடனே கோபமா இருந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரோட அங்கதான் என்ன பண்றாரு? ஒரு உடன்படிக்கை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதுக்கப்புறம் நீங்க நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து தண்ணினால என்ன பண்ண மாட்டேன், உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்மளும் அதே மாதிரி எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டவரை நம்ம தொழுது கொள்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆண்டவரை நம்ம தேடுறவங்களா நம்ம இருக்கணும். அது வந்து நமக்கு நல்ல நல்ல இதுலயும் சரி, இல்லை ஏதாவது ஒரு துன்பம் வரும்போதும் சரி, இல்லை நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, நம்ம எல்லா சூழ்நிலையிலுமே என்ன பண்ணணும்? தேவனை நம்ம தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ 5 கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்த்தோம் நோவாவை பற்றி. முதல்ல அவன் எப்படி இருந்தான்? நீதிமானா இருந்தான் அப்படின்னு பார்த்தோம். 2வது எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3வது நோவா எப்படி வந்து பார்க்கலனாலும் விசுவாசிச்சு அந்த பேழையை கட்டினார் அப்படின்னு பார்த்தோம். 4வது நீதியை எப்படி பிரசங்கிச்சார் அப்படின்னு பார்த்தோம். 5வது எப்படி வந்து தேவனை தொழுது கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தேயுவில் ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24 அதிகாரம் 37 39. மத்தேயு 24. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போதே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரோட அந்த செகண்ட் கமிங் மனுஷகுமாரன் வர்றதையும் நோவாவுடைய அந்த பீரியடையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஆண்டவர் கம்பேர் பண்ணி என்ன சொல்றாரு? நோவாவுடைய காலத்துல நடந்த மாதிரி தான் மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். ஏன்னா நோவா காலத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க? சந்தோஷமா இருந்தாங்கல்ல, எல்லாம் அவங்க மனசுக்கு விரும்புறபடி செஞ்சாங்க. அவன் பார்வைக்கு அப்ப பாத்தீங்கன்னா நோவா காலத்துல ஒரு சட்டத்திட்டம் கிடையாது, இது தப்பு இது கரெக்டுன்னு எதுவுமே கிடையாது இல்ல. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ தோன்றபடி வாழ்ந்தாங்க சந்தோஷமா. ஆனா நோவா வந்து சொல்லும் போது அவங்க என்ன பண்ணல, அதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன பண்ணல, ஏத்துக்கிட்டு அந்த பேழைக்குள்ள அவங்க பிரவேசிக்கல. இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கு இல்ல. இன்னைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க? மனசுக்கு தோன்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. ஆனாலுமே இது தப்பு இது கரெக்டு, ஆண்டவர் தான் ஒரே வழி, அவர் எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால நித்தியத்துக்குள்ள நம்மளால போக முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சுவிசேஷன்றது பரவிட்டே தான் இருக்கு இல்ல. ஆனாலும் எத்தனை பேர் ஏத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணல, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கு. அப்போ மனுஷகுமாரோட நாள் அப்பையும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லை. நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த பேழைக்குள்ள போயிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நோவாவோட குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குடும்பமும் என்ன பண்ணியிருக்கும்? யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிரவேசிச்சாங்களோ அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான். ஆண்டவரோட வருகைக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம்ன்றதை அவங்க உணர்ந்து அவங்க பாவங்களை அறிக்கையிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நியாயப்பிரமாணத்துக்கு தப்பிக் கொள்வாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கும்போது எப்படி அந்த ஜலப்பிரயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு எல்லாரும் வந்து மொத்தமாக இறந்தாங்களோ அதே மாதிரி தான் 2ஆம் வருகை எப்போ என்ன பண்ணுவாங்க? கைவிடப்படுவாங்க. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம நோவாவை குறித்து பார்த்தோம். நோவாவுடைய அந்த அவரோட ஃபால், அதாவது அவர் என்ன அந்த தப்பு பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிக்கொண்டு தன் குடரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோவா வந்து அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்? ஒரு திராட்சை தோட்டத்தை வந்து நட்டுறான். ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு என்ன பண்ணுறான்? திராட்சை ரசத்தை குடிக்கிறான். ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் மேபி அவங்க அந்த என்ன பண்ணியிருக்கலாம், அது திராட்சை ரசம்ன்றது என்னது? ஒரு கிரேப், ஜஸ்ட் ஒரு கிரேப் ஜூஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை, அந்த நோவாவுடைய ஃப்ளட் அப்போ பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து 40 நாள் மழை பெஞ்சதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பூமியில் அங்கங்கேருந்து ஊற்றெல்லாம் வந்துருச்சுன்னு பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த நோவாவுடைய ஃப்ளட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் வாட்டர் இருந்திருக்கு. அந்த தண்ணி வந்து நோவாவோட ஃப்ளட் அப்போ என்ன ஆயிருக்கு, மொத்தமாக உடஞ்சி என்ன பண்ணியிருக்கு, அந்த ஃப்ளட் அப்போ விழுந்திருக்கு. ஸோ பூமி மேலே வந்து வானம், அதுக்கு நடுவில் இருக்க அந்த லேயர் ஆஃப் வாட்டர் வந்து இருந்திருக்கு. அந்த வாட்டர் இருந்ததுனால சன்னோட அந்த டைரக்ட் ரேஸ் வந்து படாமல் என்ன பண்ணியிருக்கு, அந்த மனுஷங்களை காப்பாற்றிருக்கு. மேபி அதனால கூட அவங்கெல்லாம் வந்து 900 years 800 years ஈஸியாக வாழ்ந்துருக்கலாம். பட் அந்த நோவாவோட ஃப்ளட் அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே உடஞ்சி வந்துருச்சு. ஸோ சன்னுக்கும் அந்த எர்த்துக்கும் நடுவில் எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரும் கிடையாது. ஆனால் தான் என்ன சொல்கிறாங்க, இப்போது அந்த பூமியோடைய கதிர்வீச்செல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த மனுஷனோட லைஃப் ஸ்பேனும் என்ன ஆயிடுச்சு, போக போக கம்மி ஆயிடுச்சு. நிறைய விதமான டிசீசஸ், ஏன்னா அந்த 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 தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விதமான டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதனால மனுஷனோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த ப்ரொடெக்டிவ் வாட்டர் அந்த லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு குளிர்ந்த ஒரு இதை வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் அப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன ஆகலை, அது வந்து கெட்டு போய் அந்த ஒயின் ஆகலை. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேப் ஜூஸ் போட்டோம்னா ஒரு நாள் கழிச்சு அது என்ன ஆயிரும், ஒரு மாதிரி புளிச்சு அது என்ன ஆயிடுது, ஒயின் ஆயிடுது இல்லை. அப்போது அது வந்து ஒரு சேஞ்ச் அந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் இல்லை. ஸோ அதை வந்து நோவா அறியாமல் என்ன பண்ணியிருக்காரு, அதை குடிச்சிருக்காரு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்கும், 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அது நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். அதை நிறுத்தியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம்ல. அவன் குடிச்சு என்ன பண்ணானா வெறி கொண்டு. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பைபிளில் பார்க்குறோம் மதுபான வெறியன் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அந்த மதுபான வெறி வந்து எப்படிலாம் வந்து மனுஷங்களை மாற்றுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குடித்து வெறி கொண்டதுனால தான் என்னாச்சு, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை என்ன ஆகுது நடக்குது. அதே மாதிரி என்ன ஆகுது, அவனுடைய பையன் அந்த நிர்வாணத்தை பார்த்ததுனால அந்த சந்ததியை என்ன பண்ணுறாரு, சபிக்கிறார். அப்போ அந்த அந்த சந்ததியில் வந்தது தான் இந்த கானானியர்கள்லாம். அப்போது ஒரு சந்ததி என்ன ஆகுது, அந்த நோவாவுடைய சந்ததி சபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அதை கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்கன்னா மேபி இதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்துலையும் நம்ம அதே மாதிரி அனலைஸ் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், நம்ம ஜோம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்குவா. இன்னும் ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் நான் வந்து போட்டிருந்தேன். அதாவது ஆதாமுக்கும் நோவாக்கும், நம்ம எல்லாரும் ஆதாம் பற்றியும் நமக்கு தெரியும், நோவா பற்றியும் நமக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுறேன். ஆதாம் அப்படிங்கிறவர் யாரு, முதல் மனுஷன், தெய்வ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனுஷன் வந்து ஆதாம். நோவா யாரு, ஒரு புது சந்ததியுடைய ஒரு தகப்பன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே யாரோட சந்ததி, நம்ம எல்லாருமே நோவாவோட சந்ததி தான். நம்ம ஆதாமோட சந்ததி நம்ம சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஜலப்பிரயம் வந்து அழிந்து அதுக்கப்புறம் யார் தான் இருக்கா, நோவா தான் இருக்காரு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒன்று சேம் காம் யாபேத், இந்த 3 பேர்ல ஏதோ ஒரு சந்ததியில வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ நோவாங்கிறது ஒரு புதிய ஜெனரேஷனோட ஒரு ஃபாதர், ஆதாம்ங்கிறது ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு மனுஷன். அப்போ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்க அப்படின்னு ஒரு அதிகாரத்தை என்ன பண்றாரு, ஆதாமுக்கு அன்னைக்கு கொடுத்துருந்தாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆதாமுக்கு நீங்க எல்லாத்தையும், ஏன்னா ஆதாம் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தத்தக்கதான், எல்லாத்துக்கும் மேல ஆதாம ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு வச்சிருக்காரு. உனக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் பூமிக்குனாலே ஒரு அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனா ஆதாம் பாவம் செஞ்சது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, அந்த அதிகாரத்தை ஆதாம் இழந்து போயிட்டார். ஸோ நோவா கிட்ட இதே மாதிரி ஜலப்பிரயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நோவா குடும்பத்துக்கிட்ட 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பலுகி பெருகி விருத்தியாகுங்க, அவ்வளவுதான். அந்த அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாங்க, மனுஷங்க இழந்துட்டாங்க. அப்போ ஆதாமுடைய பாவத்தை நிமித்தம் அந்த அதிகாரத்தை மனுஷன் இழந்துட்டான். ஆனாலும் மறுபடியும் அந்த அதிகாரம் நமக்கு எப்படி கொடுக்கப்படுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா அந்த அதிகாரம் நமக்கு மறுபடியும் கொடுக்கப்படுது இல்ல.
ஆண்டவர் அவர் நமக்காக மரிச்சது நிமித்தம், ரத்தம் சிந்தினது நிமித்தம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் மேல நமக்கு என்ன பண்றாரு, அதிகாரம் கொடுக்குறாரு. நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்றாரு. நீங்க பூமியில வந்து எதை கட்டுறீங்களோ அது கட்டப்பட்டிருக்கும்னு சொல்றாரு, எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும்னு சொல்றாரு. இப்போ இந்த எல்லா அதிகாரத்தையும் என்ன பண்றாரு ஆண்டவர் மறுபடியுமா நமக்கு கொடுக்குறாரு. அப்ப நோவா இழந்து போன அந்த அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு அந்த அதிகாரம் திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்ட ஆண்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு, நீ இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா கனியும் சாப்பிடு, ஆனாலும் அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னு சொன்னார். ஒரு சின்ன விஷயம் சொன்னார் இல்லை, ஆனால் ஆதாம் கீழ்ப்படிஞ்சாரா, கீழ்ப்படியல. அப்போ ஆதாமால என்ன பண்ண முடியல, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனால் ஆண்டவர் நோவாக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காருல்ல, எவ்வளோ பெரிய ஒரு 100 வருஷ பிளானை கொடுத்துருக்காரு. நீ போய் இந்த பேழையை கட்டு, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளானை நோவா கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு நோவா கீழ்ப்படிஞ்சாருல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆதாமால என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. ஆனால் நோவா ஒரு பெரிய காரியத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, கீழ்ப்படிஞ்சிருக்காரு. அப்போ அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படுதல் உள்ளவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியை சபிச்சிடுறாரு. அது வந்து உனக்கு முள்ளையும் இது குறுக்கையும் தான் என்ன பண்ணும், விளைவிக்கும்னு சொல்லிட்டு பூமியை சபிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஆதாம் நிமித்தம் அவனுடைய பாவத்தை நிமித்தம் அங்க பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அதே நீங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோவாவுடைய அந்த நோவா பலிபீடத்துல பலியிட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மனுஷனால நான் என்ன பண்ண மாட்டேன், பூமியை சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கையை அங்க நமக்கு கொடுக்குறாரு. அப்ப ஆதாமின் பாவத்தை நிமித்தம் பூமியை என்ன பண்ணாரு, சபிச்சாரு. ஆனா இங்க நோவா நீதிமானா இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு, பூமியை சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம மேல இருந்த சாபமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, சுமந்து தீர்த்தது நிமித்தம் அந்த சாபமும் என்னாச்சு, நமக்கு நீங்கி போச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முதல் பாவம் வந்து நமக்கு எப்போ வந்தது, ஆதாமின் நிமித்தம் தான் அந்த பாவம் பூமியில பிரவேசிக்க ஆரம்பிச்சது. அந்த பாவம் சந்ததியா வந்துகிட்டே இருக்கு இல்ல. இப்ப இந்த நோவா காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, மொத்தமா அதை அழிச்சிடுறாரு. ஆனா அப்பையும் வந்து எதுதான் அழிஞ்சுது, அந்த பாவம் செஞ்ச மனுஷங்க தான் அழிஞ்சாங்களே தவிர பாவம் அழிஞ்சுல, பாவம் அழியல இல்ல. பாவம் வந்து அழியல, பாவம் செஞ்ச மனுஷங்களை தான் ஆண்டவர் அழிச்சாரு. பாவம் செய்யாத நோவாவுடைய சந்ததி காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனா பாவத்துக்கு ஒரு அழிவு இல்லாம இருந்தது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது நிமித்தம் என்னாச்சு, அந்த பாவத்துக்கு ஒரு அழிவு வந்தது. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பாவத்தை மொத்தமா சிலுவையில பரிகரித்தார், அவர் அதை அழித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் ஆதாமுக்கும் நோவாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நோவா மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை. அவ்வளோ பெரிய ஆண்டவர் கப்பல் ஆண்டவரே கட்டும்படியாக ஒரு 100 வருஷம் கிட்டத்தட்ட அவர்கள் ஆண்டவர் வேலை செய்து அதை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டப்பட்டபடினால அந்த நோவா மூலமாக ஒரு புதிய சந்ததி இந்த உலகத்தில் பிரவேசித்து அந்த சந்ததியில இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் முழுசும் வேற வேற ஜாதிகள் வேற வேற தேசத்து மக்களாக பலுகி பெருக செய்தீர் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே நோவா நீதியை பிரசங்கித்தது போல ஆண்டவரே எங்களுக்கு நீதியா இருக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் எல்லா மக்களுக்கும் சொல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்க. வரப்போகிற நாட்களை இன்னும் வேதத்துள்ள ஆண்டவரே வேதாகம் புருஷருடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் அநேக மக்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.